කටුකම්බි ගහලා අපේ ඉඩමේ කරුණා කරලා කරුණා ලෝකල යටම ඕනේ අපිට ඕක කතාව ඕක අවුරුදු ගානක් ගහකට ඉන්නේ කරුණා කරලා අපිට වේදනාව මේකයි வணக்கம். இந்த ஹிருணி அம்மா வந்த விடயத்தில் நாங்கள் கூடுதலாக எதிர்பார்த்த விடயம் எங்களுடைய மயிலிட்டி பலாலி விடயங்களை பற்றி ஏதாவது ஒரு வார்த்தை வருமானு சொன்னால் இல்லை. அவர்கள் வந்து பிள்ளைகளுக்கு படிப்பு தங்களுடைய அரசாங்கம் முன்னைய அரசாங்கத்தை பற்றி நக்கல் அடித்து கொண்டு தங்களுடைய அரசாங்கம் திறமையாக இருக்குன்னு சொல்லி உளறி போட்டு தான் இந்த இருணி அம்மாவுடைய பயணம் இருந்தது. மேடியாளர் வாங்கி அவியலை போகிறதுக்கு சரியான பாதுகாப்புகளும் கொடுத்து மக்கள் சந்திப்பண்டு சொல்லி இருணி அம்மா யாழ்ப்பாணம் வந்து மக்களை சந்திக்க முடியாமல் மக்களுக்கு இடையூறாக படையினர் நிறுத்தி மக்களை சந்திக்க விடாமல் செய்ததுக்கு இடையூறு கொடுத்ததுக்கும் அதோட பாதுகாப்பு காரணத்தை வச்சுக்கொண்டு இருணியம்மாவோட மக்கள் வந்து சந்திக்க வேண்டிய விடயம் கதைக்க வேண்டிய விடயம் கொடுக்க வேண்டிய மாயர் கடிதங்களை கூட கொடுக்க விடாமல் இந்த படையினர் தடையாக இருந்து கொண்ட நேரத்தில் இந்த பலாலி விடயங்கள் இந்த விகார விடயங்களை பற்றி எந்தவித கதையும் இல்லை. அவை தங்களுடைய போதனையை போதித்து விட்டு மேடியர் ரங்கி போகிற அளவுக்கு நிலைமை ஆயினது. இந்த இடத்துல நான் ஒன்றை கூறுகின்றேன். இந்த பலாலி விடயத்தில் பொறுத்த மட்டும் மக்களுடைய காணியில தான் இராணுவம் விவசாயம் செய்து மார்க்கெட்டுக்கு மரக்கறி கொடுத்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் யாருடைய காணியில் விகாரியை கட்டிக்கொண்டு அவியல் தங்களுடைய விகாரி என்று சொல்லிக்கொண்டு பௌத்தம் என்று சொல்லிக்கொண்டு அவியல் நாடகம் என்று இந்த புத்த பெருமான் இந்த விகாரைக்காக எங்களுடைய நிலங்களை அபகரிக்கிற நோக்கத்தில் தான் இந்த விகாரை கட்டப்படுகிறது என்று சொல்லி திக்காக விகாரிகள் கட்டி எங்களுடைய நிலத்தை சூறையாடுகிற நிலைமைதான் இந்த யாழ்ப்பாணத்தில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இதை நான் வலுவாக கண்டிக்கிறேன். நாட்டினுடைய பிரதமர் ஹருணி அமரசூரிய தற்பொழுது யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றார். பல்வேறு நிகழ்வுகளில் பங்கு பெற்றி கொண்டிருக்கின்ற அவர் நேற்றைய தினம் தேசிய மக்கள் சக்தியினுடைய பிரச்சார கூட்டங்களிலும் ஜாலில் ஒழுங்கு செய்யப்பட்ட சில இடங்களில் அவர் பங்கு பெற்றினார். இந்த நிலையில் நேற்றைய தினம் உடுவில் தொகுதியில் மக்கள் சந்திப்பு ஒன்று ஏழாலை கோவிலடி பகுதியில் இடம்பெறுகின்றது. குறித்த மக்கள் சந்திப்பில் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டு ஹருணி அமரசூரிய அங்கிருந்து உடனடியாக பாதுகாப்பு அதிகாரிகளால் வெளியேற்றப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. அதாவது காணி உரிமையாளர்கள் இது தொடர்பாக எழுப்பிய கேள்வி காரணமாகவே இந்த பதற்ற சூழ்நிலை அங்கு ஏற்பட்டது. கூட்டத்தில் விடுவிக்கப்படாத வெளிவடக்கு காணிகள் தொடர்பாக காணி உரிமையாளர்களும் அங்கு வருகை தந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கடத்தொழில் அமைச்சரான சந்திரசேகர், பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி மற்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக விரிவுரையாளரும் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினராக உள்ள கபிலன் ஆகியோர் அங்கு உரையாற்றியிருந்தனர். இந்த நிலையில் ஹருணி அமரசூரிய அங்கு உரையாற்றுகையில் தமிழ் மக்கள் எதிர்நோக்குகின்ற காணி விடுவிப்பு மற்றும் அரசியல் கைது விவகாரம், காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரம் தொடர்பில் எதுவுமே பேசவில்லை என்பது அங்கு குறிப்பிடத்தக்க விடயமாக மாறியுள்ளது. இதனால் பிரதமர் உரையாற்றிவிட்டு மக்களுடன் அளவலாகுவதற்கு இறங்கி மக்கள் அருகில் வந்துள்ளார். இந்த நிலையில் பிரதமரை சந்தித்து தமது பிரச்சினை தொடர்பாக இவர் மேடையில் அது தொடர்பாக பேசவில்லை என்பதால் அங்கு இருந்த வெளிவடக்கு விடுவிக்கப்படாத காணி உரிமையாளர்கள் தமது காணி தொடர்பாக விடுவிப்பு தொடர்பாக மகஜரை கையளிக்கவும் தமது பிரச்சினையை நேரடியாக தெரிவிக்கவும் முற்பட்டனர். அங்கிருந்த பொதுமகன் ஒருவர் இந்த விடயம் தொடர்பாக பிரதமரிடம் நேரடியாகவே இந்த விஷயத்தை தெரிவித்த அவர், நீங்கள் இது தொடர்பாக பேசாது இருப்பதும் காணி உரிமையாளர்களுடைய விடயங்களை அரசியல்மயப்படுத்த வேண்டாம் என ஆங்கில சிங்கள மொழிகளில் தமிழ் மொழியிலும் அவர் குறிப்பிட்டார். உங்கள் அரசியலுக்காக எங்களை பயன்படுத்த வேண்டாம் என அவர் சிங்கள மொழியில் அவரிடம் இது தொடர்பாக குறிப்பிட்டார். இதன்போது பிரதமரை சூழ்ந்திருந்த பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் காணி உரிமையாளர்களை உடனடியாக அங்கிருந்து அகற்ற முற்பட்டனர். இதனால் அதனை காணொலியாக்கிய ஊடகவியலாளர்களும் அங்கு அச்சுறுத்தப்படுகிறார்கள். இதனால் பிரதமர் ஹருணி அமரசூரியனுடைய பாதுகாப்பு பிரிவுக்கும் மக்களுக்கும் இடையில் முரண்பாடு நிலை ஏற்பட்டதனால் அங்கு குழப்பம் ஏற்படுகிறது.
இதனால் அவர்களுடைய பாதுகாப்பு பிரிவு உடனடியாக கர்ணி அமரசூரியவை அங்கிருந்து அப்புறப்படுத்தும் நடவடிக்கையை மேற்கொண்டது. ஊடகவியலாளர்களை அச்சுறுத்தும் வகையில் அவர்களுடைய பாதுகாப்பு பிரிவு செயற்பட்டது. நாங்கள் இந்திய தினம் ஏழாலையில் இருக்கிற 7 கோவிலடிக்கு இந்த நாட்டினுடைய கௌரவ பிரதமர் கர்ணி அமரசூரிய அவர்கள் வந்திருந்தார். அவர்களிடம் நாங்கள் 2 பிரச்சனைகள் தொடர்பாக மிக பிரதானமான முக்கியமான வழிவடக்கில் இருக்கிற 2 பிரச்சனைகள் தொடர்பாக நாங்கள் எங்களுடைய மனுக்களை கொடுப்பதற்கும் நேரடியாக கலைப்பதற்காகவும் வந்திருந்தோம். இதில் அவர் தன்னுடைய கையெட்டி விகாரை தொடர்பாக கலைப்பதற்காக அந்த மனுவை கொண்டிருந்தார். நான் வழிவடக்கில் பலாலி, மயிலட்டி, கட்டுவன், குறும்பசிட்டி போன்ற எங்களுடைய கிராமங்கள் மீள்குடியேற்றம், வீதி விடுவிப்பு, மக்களுடைய மீள்குடியேற்றம், காணி விடுவிப்பு தொடர்பாக கதைக்கிறதுக்கு வந்திருந்த நாங்கள் எங்களுடைய மனுக்களை மிக தெளிவாக இந்த கொடுக்கப்பட்ட மனுக்களானது இவர் கொடுத்த மனுவாக இருக்கலாம். நாங்களும் எங்களுடைய அடிப்படையான இந்த முக்கியமான பிரச்சனை வெளிவடக்கில் இருக்கிற இந்த முக்கியமான பிரச்சனைகள் தொடர்பாக மிக விவரமாக எழுதியிருக்கிறோம். இந்த பிரச்சனைகளை அவர்கள் நாங்கள் கொடுத்த மனுக்களை பார்த்தால் எங்களுடைய வேதனைகள், எங்களுடைய மக்களுடைய வேதனைகள், எங்களுடைய பிரச்சனைகள் தெளிவாக தெரியும். இந்த பிரச்சனைகளை தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை, இந்த பிரச்சனை எங்கேயோ போய்கொண்டிருக்கிறது. உண்மையிலே எங்களுடைய வெளிவடக்கு காணிகள் ஜனாதிபதிக்கோ அல்லது பிரதமருக்கோ அல்லது முக்கியமானவர்களுக்கோ இந்த பிரச்சனைகள் மூடி மறைக்கப்பட்டு அந்த பிரதேசங்களுக்கு இவர்களை அழைத்து வருகிறார்கள். இல்லை, நாங்கள் தேடி ஒவ்வொரு ஜனாதிபதி வருகிற பொழுதும் பிரதமர்கள் வருகிற பொழுதும் நாங்கள் அந்த இடங்களுக்கு கஷ்டப்பட்டு பாதுகாப்பு தரப்பினரிடமிருந்து உள்ளுவதற்கு செல்வதற்கு கூட இந்த மனுக்களை கூட உள்ள கொண்டு வர முடியாது இருந்தது. ஆனால் எங்களுக்கு சிங்களம் தெரிந்தபடியால் நாங்கள் இந்த எங்களுடைய மனுவை கையில் தான் கொடுப்போம் என்று கொண்டு வந்து இங்கே வச்சிருந்தோம். ஒவ்வொரு முறையும் அந்த பாதுகாப்பு பொறுப்பாக இருக்கிறவர்கள் வேண்டுவார்கள் அல்லது செயலாளர்கள் வேண்டுவார்கள். நாங்கள் பார்க்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். நாங்களும் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். பரவாயில்ல, நாங்கள் இன்னும் தொடர்ந்து கொடுப்போம். ஆனால் இன்றைய தினம் அந்த செயலாளரிடம் அந்த கடிதம் கொடுக்கப்பட்டிருந்து நாங்கள் நேரடியாக கையில் கொடுப்பதற்குரிய ஏற்பாடுகளை நாங்கள் செய்து கொண்டிருந்தாங்க. எங்களுக்கு தெரிந்தவர்களோடு சொல்லி இது முக்கியமான 2 பிரச்சனைகளும் நிச்சயமாக இந்த நாட்டை ஆளுகின்ற ஒரு பாராளுமன்றத்திலே பிரதமராக இருக்கக்கூடியவர்களுக்கு எங்களுடைய பிரச்சனையை தெரியப்படுத்துவதற்காக வந்திருக்கிறோம். ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு முடிவை நாங்கள் விரைந்தெடுப்பதற்காக நாங்கள் பிரதமரோடு கதைப்பதற்கும் நாங்கள் கதைத்திருந்தோம். எங்களோடு கதைக்க வேண்டும், எங்களை கதைப்பதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று அவர்கள் ஓமென்று சொல்லியிருந்தார்கள். நான் நினைக்கிறேன் இளங்குவரன் அவர்கள் ஆக்சிடென்ட் பட்டிருப்பதை கேள்விப்பட்டதோடு இங்கே ஒரு சிறிய பரபரப்போடு அதை முடிக்கிறதாக இருந்ததால் எங்களுடைய மனுக்கள் வேண்டப்பட்டது. நாங்கள் கையில் கொடுப்பதற்காக இருந்தோம். நாங்கள் சொல்லுகிறோம், இந்த 2 பிரச்சனைகளும் ஜனாதிபதி, பிரதமர் உட்பட பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் அனைவரும் சேர்ந்து விடுவிக்க வேண்டிய பிரச்சனை. இதுக்கு நாங்கள் மற்றவர்கள் சொல்கிறார்கள் லீகலாக நீங்கள் கோர்ட்ஸுக்கு போயிருக்கலாம், ஏன் போயில்லை. இது கோர்ட்ஸுக்கு போய் தீர்க்கிற பிரச்சனை அல்ல. அது மற்றவர்களுக்கு சார்பாகத்தான் அந்த தீர்ப்புகள் அமையும். ஆகவே இது மக்கள் போராடி பெற வேண்டியது. ஆனால் இது ஒரு ஜனநாயக ரீதியான கட்சி, ஊழல் இல்லாத கட்சி, மக்களுக்கு நாங்கள் நல்லது செய்வோம், உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்ப்போம் என்று சொல்லுகின்ற இவர்களை நாங்கள் இப்பொழுதும் நம்புகிறோம். நம்பித்தான் இந்த இடங்களுக்கு வருகிறோம். நாங்கள் வேறு எந்த நோக்கத்துக்காக நாங்கள் அந்த கட்சியை சார்ந்தவர்கள் அல்ல. எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளுக்காக எத்தனையோ பெண்கள் சீதனம் கொடுக்க காணி இல்லாமல் திருமணமாகாமல் இந்த வழிவடக்கு பெண்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த வழிவடக்கில் ஏராளமான பரப்பு காணி இருக்கிறார். நான் நினைக்கிறேன் ஒரு 2 பரப்பு காணி வித்தா காணும் அவர்கள் திருமணம் செய்கிறதுக்கு. அப்படி எவ்வளவோ அல்லல்களோடு வாழுகிறார்கள். மீண்டும் எங்களுடைய இவர் அந்த தங்களுடைய பிரச்சனைகளை என்னென்னா இது இப்போ நாங்கள் வந்து பலர் கேட்குற சமூக ஊடகங்களில் கேட்குறது வந்து போராட்டங்கள் செய்ய முன்னு கொண்டு ஆஃபீஸில் லெட்டரில் கொடுத்துறீங்க. இன்றைக்கு இந்த உதாரணத்தை நீங்கள் வழியில் தெளிவுபடுத்தணும். இதே தான் கடந்த ஆட்சி காலங்களே நடந்தது. நாங்கள் லெட்டரை கொடுப்போம், வாங்குவாங்க, அது செக்ரட்டரி வாங்குவார், அவர்கிட்ட பிஓன் வாங்குவார். அந்த லெட்டர் வந்து உங்களுக்கு மேல் இடத்துக்கு போச்சோ தெரியாது. இது வந்து நீங்கள் இன்றைக்கு வெளிப்படுத்தணும். இதில் வந்து நாங்கள் உங்களுக்கு லெட்டரை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். நாங்கள் என்ன விஷயத்தை கேட்டுருக்கிறோமோ அது தீர்வுக்காகவே தான் இணங்கி வருவோம். இந்த லெட்டர் வந்து முன்னுக்கு போய் சேர்ந்துருக்கான்ட்டு நாங்கள் வந்து கொடுக்க இந்த இடத்துக்கு வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது. இந்த விஷயத்தை நேரடியாக தெரியப்படுத்தலாம். ஒரு பிரதமர் வந்திருக்கார், ஜனாதிபதி வந்து அதில் ஒரு குழப்பம் ஏற்பட்டுது. பிரதமர் வந்திருக்கிறார், நாட்டின் உச்சபட்டத்தில் இருக்கிற பிரதமர் வந்திருக்கிறார். அவருடைய விஷயத்தை எங்கள்கிட்ட அவரை தெளிவுபடுத்துவோம் ஒன்று தான் இங்கே வந்துடுறாங்க. அந்த விஷயம் தடப்பட்டுது, ஏதோ காரணத்தால் தடப்பட்டுது. அதை நாங்கள் அந்த லெட்டரை உங்கள்கிட்ட நாங்கள் சப்மிட் பண்ணுறோம். நீங்கள் அதை தெளிவுபடுத்தி வெளியில் பகிரணும். பகிர்ந்து எங்களுக்கு அவை இறங்கி எங்களை பேச்சுவார்த்தைக்கோ என்னது எங்களை அழைக்கணுன்றது கேட்கணும். பிரதமர் ஏதாவது சொன்னாங்க? பதில் சொன்னார். தையீடு வேறு பிரச்சனை. அது எங்கேயுமே பேசப்படுற விஷயம் தன் கேள்விப்பட்டதாக சொல்கிறார்.
தீர்வுகள் தேடிக்கொண்டிருக்கிறதா சொல்கிறேன். தீர்ந்தா எங்களுக்கு சொல்லுங்கள்.